கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம ஏசாயா 10வது அதிகாரம் 21வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். ஏசாயா 10:21 ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடந்து சொல்லும். தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறாம். தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறாம். வானம் அமது சிங்காசனம், பூமி அமது பாதஸ்தலம். வானம் அமது சிங்காசனம், பூமி அமது பாதஸ்தலம். பாணிந்து குனிந்து தொழுகிறாம், கணிந்தம்மை கற்பாருமே. பணிந்து குனிந்து தொழுகிறாம், கணிந்தம்மை கண்பாருமே. உபாரா உபாரா உபான உபாரா ரிகரா. கர்த்தர் செய்த உபகாரங்கள் கணக்குரை தன்னலாகுமா? கர்த்தர் செய்த உபகாரங்கள் கணக்குரை தன்னலாகுமா? ரட்சிப்பின் பாத்திரம் கையில் ஏந்தி ரட்சகரை தொழுகிறாம். ரட்சிப்பின் பாத்திரம் கையில் ஏந்தி ரட்சகரை தொழுகிறாம். ரிவார ரிவரா ரிப்பர ரிகரா. கர்த்தர் சமூகம் ஆனந்தமே, பக்த சபையினில் பெருன்பமே. கர்த்தர் சமூகம் ஆனந்தமே, பக்த சபையினில் பெருன்பமே. கர்த்தர் நாமத்தை கொண்டாடுகிறாம், சுத்தர்கள் போற்றும் தேவனே. கர்த்தர் நாமத்தை கொண்டாடுகிறாம், சுத்தர்கள் போற்றும் தேவனே. உரீரார உரரா உபாரா உபாரா ரரரா. 120 பேர் நடுவிலே தேற்றவாளனரே வாந்திரே. 120 பேர் நடுவிலே தேற்றவாளனரே வாந்திரே. உன்னத ஆவியை ஊற்றிடுமே மன்னவனே இநேரமே. உன்னத ஆவியை ஊற்றிடுமே மன்னவனே இநேரமே. சகரர சகரரா சபர சகரரரரா. எப்போ வருவீர் என் இயேசுவே, எங்கி என்னெல்லாம் தேடுதே. எப்போ வருவீர் என் இயேசுவே, எங்கி என்னெல்லாம் தேடுதே. பறந்து விரைந்து திவ்யுமே, இறங்கி வாரும் இயேசுவே. பறந்து விரைந்து திவ்யுமே, இறங்கி வாரும் இயேசுவே. இயேசுவே நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். லீலா அம்மாள் பிரைஸ் லார்ட், நாகர்த்தனம் அம்மாள் பிரைஸ் லார்ட். வசனத்துக்குள்ள போவோமா? ஏசாயா 10வது அதிகாரம் 21வது வசனம். மீதியாய் இருப்பவர்கள், யாக்கோபில் மீதியாய் இருக்கிறவர்களே வல்லமையுள்ள தேவனிடத்திலே திரும்புவார்கள். இத நான் உங்களுக்கு ஒரு டெபினிஷனாக நம்ம அன்னைக்கு பார்க்க இருக்கிறோம். வல்லமையுள்ள தேவனிடத்தில் மீதியாய் இருப்பவர்களே திரும்புவார்கள் இருக்கு. இங்கிலீஷ்ல ரிட்டர்ன். ரிட்டர்னுக்கு எபிரேய வார்த்தை சாப். SUB சாப். SUB சாப். ரிட்டர்ன். ரிட்டர்ன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு இடத்துல வந்து நம்ம புறப்பட்டு போகிறோம், அந்த இடத்துல இருக்கிறோம், அந்த இடத்துல திரும்ப புறப்பட்ட இடத்துக்கே திரும்ப வருகிறது ரிட்டர்ன். சாப் ரிட்டர்ன். திரும்ப வசனத்தை வாசிக்கிறேன், அப்பதான் உங்களுக்கு புரியும். ஏசாயா 10வது அதிகாரம் 21வது வசனம். மீதியா இருப்பவர்கள், இஸ்ரேல் மக்கள் கடற்கரை மணாலத்தினையாக ஆண்டவர் வார்த்தைக்க பண்ணிட்டார். சந்தேகம், அவங்க தேசம் முழுதும் நிரப்பிட்டாங்க, கானான் தேசம் முழுதும். இப்ப அதுல ஆண்டவர் வந்து கோபத்தினால நிறைய அழிச்சிட்டு ஒரு கூட்டத்தை வச்சிருக்கிறார், மீதியானவர்கள். அவர்கள் யாக்கோபிலே மீதியா இருப்பவர்களே வல்லமையுள்ள தேவனிடத்தில் திரும்புவார்கள். ரிட்டர்ன். ஆதியாகமும் 3வது அதிகாரம் 19வது வசனம். அந்த ரிட்டர்னை நம்ம பார்க்க போறோம். 3வது அதிகாரம் 19.
பாவம் வந்ததுக்கு அப்புறம் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டீங்கன்னா, நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியினாலே நீ பூமிக்கு திரும்ப மட்டும் ரிட்டர்ன் சப். இந்த லாங்குவேஜ் எவ்வளவு அழகா இருக்கு பாத்தீங்களா? இந்த சப்ங்கிற ஒரு வார்த்தைக்குள்ள அவ்வளவு ஒரு ஆழமான கருத்தை கத்த வச்சிருக்கிறார். ரைட். நம்ம ஞாயிற்றுக்கிழமை தியானித்துக் கொண்டிருந்த சங்கீதம். அந்த சங்கீதத்துல இதே சாப் ரிட்டர்ன் வருது. சங்கீதம் 90வது அதிகாரத்துல நம்ம ஏற்கனவே தியானிச்சுட்டே இருக்கிறோம். என்றால் அது என்ன லேசாக நீர் மனு புத்திரரை மனுஷரை நிர்துளியாக்கி. நிர்துளினா ஆக்டர். நம்ம ஒரு பொருளை அழிக்க முடியாது. இப்ப அந்த பேப்பர் இருக்கு, தீ வச்சாச்சுன்னா இது எரிஞ்சு ஒரு சாம்பலாக மாறிடும். ஒரு பொருள் வந்து இன்னொரு ஃபார்முக்கு தான் நம்மளால மாற்ற முடியோட அதை டிஸ்ட்ராய் பண்ண முடியாது. அதுபோல நம்முடைய சரீரத்தை மண்ணுக்குள்ள தூக்கி வச்சிடறாங்க. சப் மண்ணுக்குள்ள திரும்ப, ஏன்னா அது மண்ணில் தான் எடுக்கப்பட்டது. வச்ச பிறகு அது சில வருடங்கள்ல அது ஃபுல்லா மாறிடும். அது எப்படி மாறும்னு சொல்லி மாறுதுன்னா, அதாவது நிர்துளியாக்கி. சங்கீதம் 90வது அதிகாரம், நீர் மனுஷனை நிர்துளியாக்கி. நிர்துளினா அந்த ஒரு ஃபார்ம் இருந்து இன்னொரு ஃபார்முக்கு மாறி, அந்த ஃபார்முக்கு மாறி நம்ம எங்கதான் இருப்போம்? மண்ணுக்குள்ளதான் இருப்போம். ஆண்டவர் எக்காலம் பி நமுதுவாரு. அந்த நிர்துளியானது திரும்ப அந்த பழைய ஃபார்முக்கு இருந்து வெளியே வந்துடும். அது மகிமையின் சங்கீதம். சரி, நம்ம அந்த ஸ்டடி கிடையாது, ரிட்டர்னை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒரு மனிதன் ரிட்டர்ன் ஆகிறார். நான் உங்களுக்கு திரும்ப நான் சொன்னேன், ரிட்டர்ன்னா ஒரு பாயிண்ட்ல இருந்து கிளம்பி திரும்ப அந்த பாயிண்ட்டுக்கு போய் சேர்றது தான் ரிட்டர்ன். ஒரு கோபமான ஒரு மனிதன் தம்பியை அடிச்சு நொறுக்கி கொண்டுட்டு தான் நான் போவேன் எங்க கங்கணம் கட்டிட்டு வந்தார். அது கங்கணம் கட்டிட்டு வந்தது அந்த ஒரு யாக்கோபு தான் இறக்கப்பட்டு. இந்த ஏசா உடைய நிலைமை என்னாச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏசா இங்க தான் நம்ம பைபிள்ல கடைசியா பார்க்கலாம். ஆதியாகமம் 33வது அதிகாரம் அன்றைய தினம் சேம் ஏசா திரும்பி தான் வந்த வழியே சேயிருக்கு பண்ண. சேயில புறப்பட்டு தம்பியை கொள்றதுக்கு வந்து திரும்ப அந்த இடத்துக்கு போயிட்டு, அதான் ரிட்டர்ன். அதுக்கு தான் சாப். 2 ராஜாக்கள் 20வது அதிகாரம் 10வது வசனம். அதற்கு இசைக்கியா சாயையை 10 பாகை முன்னிட்டு போறது லேசான காரியம். அப்படி வேணா சாயை 10 பாகை பின்னிட்டு திரும்ப வேண்டும். சாய்ங்கிறது கிளாக். அன்னைக்கு கிளாக் நம்மள மாதிரி கிடையாது, அதுக்குள்ள மிஷின்ல இருக்காது. சன்லைட் அது படும். சன்லைட் பட்டோம்னா அந்த 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 சாய அந்த நிழல் இருக்கும். அதை பின்னிட்டு அந்த பின்னிட்டு போகிறத நம்ம பார்க்கிறோம். சாப், SUB, சாப். ரைட். ரூத் எடுத்துக்கொள்வோம். முதலாவது அதிகாரம் 15வது வசனத்துல மாமியாரு மருமகளுக்கு ஒரு ஆலோசனை சொல்றாங்க. என்ன ஆலோசனை சொல்றாங்கன்னா, கோ பேக் டு யுவர் ஹவுஸ், உன்னுடைய தேசத்துக்கு நீ போ சாப் அப்படிங்கிறாங்க. ரூத் 1வது அதிகாரம் 15வது வசனம். அப்பொழுது அவள், இதோ உன் சகோதரி ஓர்பால் தன் ஜனத்திற்கு தன் தேவனுக்கு திரும்பி போய்விட்டால் அவள் சப் ஆயிட்டா. இப்ப நீ என்ன சொல்லணும்? சப், திரும்ப போறது. இதுதான் ஆன்சர். சப், SUB. டீச்சர் லேட்டா வந்துட்டேன். ரிட்டர்ன், SUB, சப். மேல கோடும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. 2வது காரியத்தை உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அதுல M போட்டுருக்காங்க. M போட்டு அத வித்தியாசமாக வாசிக்கிறார். M சுபா, சுபா. M சுபா, M சுபா. அது என்னன்னு பார்ப்போம். M ஒரு கோட் மேல இருக்கு. SUBAH.
இது வந்து பேக் டர்னிங், தவறாக திரும்புறத தான் இங்க பார்க்கணும். பேக் ஸ்லைடு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஓசியா 14வது அதிகாரம் 4வது வசனம். வார்த்தையை கொண்டு கர்த்தரிடத்திலே திரும்புங்கள். இது ஒரு பிளேஸ்ல இருந்து வர்றது கிடையாது. இது ஆவிக்குரிய வாழ்க்கையில வார்த்தையை கொண்டு, வார்த்தை நமக்குள்ள எவ்வளவுக்குள்ள இருக்குதோ அது நங்கூரமாக நம்மளை பிடிச்சு வச்சுக்கிட்டு இருக்கும். வார்த்தை போச்சுன்னா சாத்தான திரும்ப போயிடும். நான் பல முறை உங்களுக்கு சொல்லியிருக்கேன், பல முறை சொல்லியிருக்கேன். நான் ரட்சிக்கப்பட்ட 2000. அதுக்கப்புறம் எவ்வளவோ பாடுகள், வேதனைகள், கஷ்டங்கள், அவமானங்கள் எக்ஸட்ரா நான் கடந்து வந்தேன். ஆனா ஒன்றை மட்டும் ஆண்டவர் எனக்கு அனுமதிக்கல. பேக் ஸ்லைட், பின்மாற்றம். என்னைக்கு நான் ரட்சிக்கப்பட்டேனோ அன்னையிலேருந்து இன்னைக்கு வர அப்படி தொடர்ந்து போய்கிட்டே இருக்கிறேன். ஒரு சில ஆசீர்வாதத்தை கொடுப்பாரு, ஒரு சிலத்தை எடுத்துக்கிடுவாரு. அது என்னன்னு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த வருஷம் ஆரம்பிச்சிச்சு, எனக்கு தெரியாது. நான் எபிரேயர் மொழியை சொல்லிக் கொடுப்பேன். சப்புனா என்னன்னு எனக்கு தெரியாது, எனக்கு எங்க தெரியும். ஆனா இத கொடுத்தாரு, திங்கள் வியாழன் செய்தி எடுத்துட்டாரு. அது வேற, இது அது பேக் ஸ்லைட். தயவு செய்து நினைச்சாரு. வார்த்தையை கொண்டு கர்த்தரிடத்தில் திரும்புங்கள், அவரை நோக்கி, தேவரீர் எங்கள் அக்கிரமத்தை நீக்கி எங்களுக்கு தயவா அங்கீகரித்தினாலே அப்பொழுது நாங்கள் எங்கள் உதடுகளின் காலைகளை செலுத்தும். நாங்க உங்களை திரும்புறோம், நாங்க உங்களை துதிப்போம். 1 சாமுவேல் 17வது அதிகாரம். இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரொட்டீன் லைஃப் தான் இங்க நம்ம பார்க்கிறோம். ரொட்டீன் லைஃப். 1 சாமுவேல் 7வது அதிகாரம் 14. ராமா என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, சாமுவேலுடைய நேட்டிவ் பிளேஸ், அவர் ஊர். அங்கதான் அவர் வீடு இருந்துச்சு. அங்கிருந்து காலேஜுக்கு போவார். என்ன காலேஜ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தீர்க்க தரிசன காலேஜ். அங்க ஸ்டூடெண்ட்ஸ் நேராக இருப்பாங்க. அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு கிளாஸ் எடுப்பார். கிளாஸ் எடுத்துக்கிட்டு வருவாரு, திரும்ப எங்க போயிடுவாரு, ராமாவுக்கு போயிடும். ராமாவில் அவர் ஊர் இருக்குது, அதை ஆம் சாபா அப்படி பார்க்கணும். சரி, 2வது வார்த்தை மைட் அப்படின்னு இருக்கு. மைட் நம்பர் 2 மைட். அதுக்கு கோப்ராஹ், கோ GBUR மேல ஒரு கோடு போட்டீங்க, H. கோப்ராஹ், ராஹ் RAH, ராஹ் கோப்ராஹ் GBURAH, கோப்ராஹ். கோப்ராஹ்னா மைட். வசனத்தை உங்களுக்கு காமிக்கிறேன். எஸ்ஐயா 10வது அதிகாரம் 21 வசனம். மீதியா இருப்பவர்கள், யாக்கோபிலே மீதியா இருக்கிறவர்களே, வல்லமை உள்ள தேவனிடத்திலே கோப்ராஹ் காட். கோப்ராஹ் வல்லமை உள்ள மைட். இந்த மைட்டை எப்படி பார்க்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மோசே ஆண்டவரத்தில் போயிருக்க. யாத்ராகமம் 32வது அதிகாரம். இங்க கீழே ஆரோன் கண்டுபிடி செஞ்சாச்சு. மக்கள் ஒரே டான்ஸ் போட்டு எப்படியோ ஒரு பயங்கரமான சவுண்டை போட்டுட்டு, மைட்டுனா இப்ப நான் உங்கள்கிட்ட பேசுறேன், அது மைட்டு கிடையாது. ஆனா ஒரு 1000 பேர் சேர்ந்து கத்தி, அதான் மைட். 32வது அதிகாரம் 12. அப்பொழுது சரி 32:18. அதற்கு மோசே 17. ஜனங்கள் ஆறாவாரம் பண்ணுகிறதை யோசுவா கேட்டு. ஆறாவாரம் மைட் சவுண்ட். மோசே கேட்டு, பாளையத்திலே யுத்தத்தின் இறைச்சல் உண்டாயிருக்கிறது என்றான். யோசுவாவுக்கு காது அப்படி உள்ளது. ஆனா மோசே, அது ஜெயத்துணியும் அல்ல, அவத்துவம் அல்ல, பாடலின் சத்தம் எனக்கு கேட்கிறது. இதான் மைட். இந்த மைட்டுக்கு ஆண்டவருக்கு பிடிக்காத ஒரு மைட் இருக்குதுங்க. இதுவும் பிடிக்காதான் இல்ல, நான் சொல்ல மாட்டேன். அது என்ன மைட் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, 147வது சங்கீதம் 10வது வசனம். அவர் குதிரைகளின் மைட், குதிரைகளின் கப்ராஹ் மேல விரும்பார், வீரனுடைய கால்களிலே பிரியமா இருப்பார். அவர் என்ன ஆசைனா, யுத்தம் என்னுடையது,
நீ சார்ந்து கொள்ளணும், நான் உனக்கு யுத்தத்தில் ஜெயத்தை கொடுப்பேன். நீ சும்மா இருக்கணும் இல்லை துதிச்சுக்கிட்டு இருக்க. ஆனால் முறுமுறுக்காது. முறுமுறுக்கிறது ரொம்ப ரொம்ப லேசுங்க. அது அப்படியே அல்வா மாதிரி வரும் நமக்கு. சரி, இது ஒரு காரியம். இதை ரொம்ப அருமையாக கடவுளுக்கு அடுத்த ஒரு மைட்டை பைபிள் எங்க பார்க்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டோடைய மைட்டை நான் கம்பேர் பண்ண மாட்டேன். யோபு 41வது அதிகாரம் 4வது வசனத்துல நம்ம லீவிதான் குறித்து பார்த்துருக்கோம். பல செய்திகள் சொல்லியிருக்கிறேன். அது உன்னோட உடன்படிக்கை பண்ணுமோ அது சதா காலமும் உனக்கு அதை அடிமையாக கொள்ளும். அந்த பவர் உன்னால கேப்சர் பண்ண முடியாது. ஒரு சின்ன ஒரு மிருகத்தை நீ கூட வச்சுக்கலாம். நாய் இருக்கு, உன் கூட அடிமை மாதிரி கிடக்கும், கூடயே போகும். நியாயாதிபதிகள்ல இந்த மைட்டை வேற ஒரு கோணத்தில் ஆவியானவர் எழுதி வச்சிருக்கிறார். நியாயாதிபதிகள் 8வது அதிகாரம் 21வது வசனம். 8:21 மைட். அப்பொழுது ஷேபாவும் சாமுலாமும், நீர் எழுந்து எங்கள் மேலே விழும், மனுஷன் எப்படியோ அப்படியே அவன் பலன் இருக்கும். அந்த மனுஷனுடைய பலனை நம்ம பார்க்கிறோம். இது ஒரு மைட். காப்ராஹ். ஏசாயா இதை எப்படி சொல்லிக் கொடுக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏசாயா 3வது அதிகாரம் 25வது வசனம். ஏசாயா 3:25 படிச்சிருப்போம். உன் புருஷர் கடகத்தினாலும் உன் பலசாலிகள் யுத்தத்திலும். பலசாலிகள் மைட்டு யுத்தத்தில் ஜெயிக்க மாட்டாங்க, அவங்க விழுவாங்க. காரணம் எல்லாத்தையும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்ப இந்த நாளாகமம், முதல் நாளாகமத்தை முடிக்கும் போது ஆவியானவர் எப்படி முடிக்கிறார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஒரு மைட்ல முடிக்கிறார். 1 நாளாகமம் 29வது கடைசி அதிகாரம் 29வது வசனம். கடைசி முடிவு. தாவீது ராஜா என்ற அதுமாக நடவடிக்கைகள், அவன் அரசாண்ட விவரம், அவனுடைய வல்லமையும், பவர், மைட், காப்ராக் எழுதப்பட்டது. நாளாக முடிக்கும் போது தாவீதுடைய வல்லமையோட ஆவியான எழுதி முடிக்கிறார். இந்த வல்லமைங்கிறது பல வசங்கள் நம்ம வாசிச்சாலும் அல்டிமேட்லி இது யாருக்கு சொந்தம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஆண்டவருக்கு சொந்தம். அதான் வசனத்தில் காட்டுறவங்களுக்கு. நீதிமொழிகள் 8வது அதிகாரம் 14வது. நீதிமொழிகள் 8:14. ஆலோசனையும் மெய்ஞானமும் என்னுடையது, நானே புத்தி, வல்லமை என்னுடையது. என்னுடையது. என்னுடைய லஞ்ச். சரி, கடைசியா ஒரு வார்த்தை பாருங்க. ஈவன். ஈவன்கிறது ஒரு பரவகமா இருக்கு இங்கிலீஷ் தமிழ்ல. ஈவன்கிறது என்ன? அதுவும், மீதியானவர்களும், அவங்களும். பாருங்க 10:21 நீதியா இருப்பவர்கள், யாக்கோபில் மீதியா இருப்பவர்களே ஈவன் ஹெஸ் பிராஸ். கடைசி HES ஹெஸ் பேரா, ஹெஸ் பேரா, அதுவும், ஈவன் HES ஹெஸ் PERA, ஹெஸ் பேரா. இது கிரேக்க வார்த்தை. இவ்வளவு நாள் நம்ம பார்த்தாலும் எபிரேய வார்த்தை பார்த்தோம். இது கிரேக்க வார்த்தை. லூக்கா 24வது அதிகாரம் 24:20. நம்முடைய பிரதான ஆசாரியர்கள் அதிகாரிகளும் அவரை மரண சிலுவையிலே அறைந்தார்கள். உட்படுத்தி ஈவன், எல்லாம் சேர்ந்து, எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க. இன்னொரு வசனத்தை வாசித்த நம்ம முடிக்க இருப்போம். நம்ம அப்போஸ்தலர் 20வது அதிகாரம் 10வது வசனம். உடனே பவுல் இறங்கி போய் அவன் மேலே விழுந்து அவனை அணைத்துக் கொண்டு ஐத்ரோ வாலிபன் நைட் ஃபுல்லா இருந்து தூங்கி விழுந்துட்டாரு. ஈவன்னா அவன் உயிர் உள்ள இருந்தா ஈவன், அந்த உயிர் உள்ள இருக்குது, இல்லாதது மாதிரி இருக்குது. ஈவன் அவனை அணைத்துக் கொண்டு இவன் உயிர் இவனுக்குள் இருக்கிறது. ஈவன். ரைட். லாங்குவேஜ் பார்த்தாச்சு. இப்ப நம்ம வார்த்தைக்குள்ள போயிருக்கிறோம்.
ரிட்டர்ன் திரும்புவார்கள். இதுதான் நம்முடைய எண்ணிக்கை. யாரிடத்தை திரும்புவார்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வல்லமை உள்ள தேவன், மைட் காட். அது நமக்கு ஒரு ஆண்டவர்கிட்ட போகணும்னு நினைச்சா அவர் விட மாட்டாங்க. நான் அன்னொரு தினம் நான் ரசிக்கிறேன் ஆண்டவர்கிட்ட இருக்கிறது. ஆனால் ஒரு சிலர் ஆண்டவர்கிட்ட போவாங்க. ஆண்டவர் அவங்கள கொண்டு வர டெக்னிக்கை பார்க்கணும். அது பெரிய ஆச்சரியமா இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டெக்னிக் கொண்டு வருவார். அந்த டெக்னிக் மூலமாக தான் ஒருத்தருக்கும் அதைத்தான் இந்த வல்லமை அப்படின்னு வல்லமை உள்ள தீவிரம். இப்போ நம்ம ஏசாயிலிருந்து இந்த வல்லமை உள்ளதை நம்ம பார்க்க இருக்கிறோம். முதல் குறிப்பு 8வது அதிகாரம் 13வது வசனத்துல அந்த ரிட்டர்ன் பண்றதுக்கு அவர்கிட்ட இருக்கிற பல ஆயுதங்கள்ல ஒரு ஆயுதத்தை நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். 8 சேனைகளின் கர்த்தரையே பரிசுத்தம் பண்ணுங்கள், அவரே உங்களுக்கு பயம், அவரே உங்களுக்கு அச்சம். இது என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஒரு சிறு பிள்ளை இருக்குது, ஒரு தீல நெருப்பு இருக்கு, அதை தொடாதப்பா, தொட்டா உன் கையை பொசிக்கிறோம் அப்படின்னு சொன்னா அதுக்கு புரியாது. போய் நைஸா தொட்டு பார்க்கும், சுருண கரண்ட் அடிக்கும்ல அந்த கார், அப்புறம் தொடாது. இதைத்தான் நம்ம பார்க்கணும். நம்ம ஹியூமன் பீயிங், இந்த சரீரம் மண்ணான சரீரம், இதுக்குள்ள பல வகையான ஆசைகள் உள்ள உட்கார்ந்துகிட்டு இருக்கும். ஆனா ஆண்டவர் மாறி அவர்கிட்ட ரிட்டர்ன் பண்ண வைக்கிறது அவருடைய ஸ்பெஷல் பவர். எஸ் ஐயா 19வது அதிகாரம் 22வது 19, 22. அக்காலத்திலே எகிப்திலிருந்து அசரியாவுக்கு போகிற பெரும் பாதை உண்டாயிருக்கும். ஆசிரியர் எகிப்தியருக்கும் எகிப்தியர் ஆசிரியருக்கும் வந்து எகிப்தியர் ஆசிரியருக்கு கூட ஆராதனை செய்வார்கள். இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பவர். அந்த பவருக்குள்ள என்ன இருக்குன்னா, யாருன்னாலும் கொண்டு வந்துருவாரு. இஸ்ரேல் மக்களையும் கொண்டு வந்துருவாரு, மீதியானங்களையும் கொண்டு வருவாரு. அக்காலத்தில் இஸ்ரேல் ஒரு இஸ்ரேல் ஆசிரியர் 3வதாக பூமியில் நடுவில் ஆசீர்வதிக்கப்படும். என் சுதந்திரம் ஆசீர்வதிக்கப்பட்டது என்று சொல்லி அவருடைய ஆசீர்வதிப்பார். முதல் உங்களுக்கு பயத்தை காட்டினேன். எப்ப உங்களுக்கு ஆண்டவர் மேல ஒரு பயம் இருக்கோ, அந்த பயம் வல்லமை இல்ல தேவன்கிட்ட போங்க, அது ஆசீர்வாதம். இது அவர் ரிட்டர்ன் திரும்ப போது கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதம். 24 அக்காலத்திலே இஸ்ரவேலர் எகிப்தியரோடும் இஸ்ரவேலர் எகிப்தியரும் ரெண்டும் ஆப்போசிட்டா இருந்துச்சு. ஆண்டவர் கிறிஸ்தியஸ்குள்ள எல்லாத்தையும் ஒன்னா பண்ணி. சரி, இது 3 குறிப்பு சொல்லிட்டு 4வதாக ஒரு குறிப்பை பார்க்க போறோம். எஸ்ஐயா 55வது அதிகாரம் 7வது வசனம். பவர் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, 55:7 துன்மார்க்கன் தன் வழி, அக்கிரமக்காரன் தன் நினைவிலும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன் ரிட்டர்ன். அவர் அவன் மேலே மனதுருகுவார். நம்முடைய தேவனிடத்திலே திரும்ப கடவன் அவர் மன்னிக்கிறது தயவு. முத பயத்தை காட்டினேன், வல்லமை காட்டினேன், அவர் மன்னிக்கிறார். இந்த மன்னிக்கிறது ரொம்ப 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 கஷ்டம். நான் உங்களுக்கு நாமத்தை குறித்து சொல்லும்போது எத்தனை பேர் அதை வாசிச்சிங்கன்னு தெரியாது, எத்தனை அதை தியானிச்சிங்கன்னு தெரியாது. ஆனா அந்த மன்னிக்கிறங்கிற ஒரு தன்மை மட்டும் இல்லைன்னா எல்லாம் நம்ம அவுட்டாய். மன்னிச்சாரு, நம்ம அவரை பற்றி கொள்கிறோம், அவர்கிட்ட திரும்புகிறோம், அவரை பிடித்துக் கொள்கிறோம். 65:8 கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், ஒரு திராட்சை குலையிலே ரசம் காணப்படும் போது அதை அழிக்காதே, அதன் ஆசீர்வாதம் உண்டாயிருக்கிறது என்று சொல்லுகிறதாலே நான் என் ஊழியக்கார நிமித்தம் அனைத்தையும் அழிக்காதபடி செய்வேன். இது என்னங்க? ரசம், ஜூஸ், இது ஒரு மனுஷனுக்கு இருக்கணுங்க. இப்ப ஒரு சிலர் பார்த்திருக்கேன், அவங்க லைஃப்ல ட்ரையா இருக்கும், எந்த ஆசீர்வாதம் இருக்காது, அவங்க பாட்டு ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டே இருப்பாங்க. எனக்கு சொந்தக்கார பொண்ணு, அதுக்கு மாப்பிள்ளை ஒரு பெரிய டாக்டர், மகா டாக்டர் எல்லாம் இருக்காங்க. நான் என் மனைவி அவங்க வீட்டுக்கு போனோம். நான் கேட்டேன், பொண்ணு பேரை சொல்லி, அம்மா எப்படிமா இருக்க அப்படின்னு கையை விட வச்சுக்கிட்டேன். வாழ்கிறேன், அவ்வளவுதான், உங்களை மாதிரி இருக்க முடியுமா? நீ எப்படி வாழ ஒன்னே பத்தி என்ன பொண்ணுக்கு தெரியுது, என் வாழ்க்கை ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருக்கார், சந்ததியை ஆசீர்வதிக்கிறார். அதுதான் இது ஒரு ருட்டீன் லைஃப், ரசமே இல்லாதது. ஆனா ரசம் இருந்தா ஆண்டவர் அழிக்காதங்கிறார்.
ஏன்னா அந்த ரசத்தை ஆண்டவர் வர்த்திக்க பண்ணுவார். 9வது வசனம், யாக்கோபிலிருந்து ஒரு வித்தை, யூதாவிலிருந்து என் மலைகளை சுதந்திரத்தில் எழும்ப பண்ணுவேன். நான் தெரிந்து கொண்டவர்கள் அதை சுதந்திரித்துக் கொண்டு என் ஊழியக்காரர்கள் அங்கே வாச பண்ணுவார். ஊழியக்காரர்களுக்கு கொடுக்கிற ஒரு ஸ்பெஷல் ஆசீர்வாதம், அதை அழிக்க மாட்டார் ஆண்டவர். ஓசியா 6:1 பக்கம் 1053, கர்த்தரிடத்திலே திரும்பி போவோம் வாருங்க. அழைப்புங்க. இப்ப நான் உங்கள்ட்ட ஒரு வார்த்தையை சொல்றேன், இப்படி செய்யுங்கிறேன், நீங்க ஒரு சிலர் அதை ஃபாலோ பண்றீங்க. பாருங்கள், அவர் நம்மை பீறினார், அவரே நம்மை குணமாக்குவார். அவர் நம்மை அடித்தார், அவர் நம்முடைய காயங்களை கட்டுவார். இதெல்லாம் எதுக்காக அவர் செய்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவருடைய சமூகத்தில் நாம் பிழைத்திருப்போம். 2வது பிழைத்திருப்போங்க. அவருடைய சமூகத்தில் நமக்கு ஆண்டவருடைய ஒரு லைஃப் கொடுத்துருக்காரு. அவருடைய பயத்தை நம்ம பார்த்துட்டோம், அவருடைய வல்லமையை நம்ம பார்த்துட்டோம். அது தங்கி சஸ்டண்டா இருக்கும். கடைசியாக ஒரு வசனத்தை வாசி நம்ம வந்து முடிக்க இருக்கிறோம். ஏசாயா 44வது அதிகாரம் முதல் வசனம். ஏசாயா 44, எப்பொழுதும் என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலை. இதுல 3வது வசனத்துல ஆண்டவர் ஒரு சிலருக்கு மாத்திரம் சொல்றீங்க, எல்லாரும் கிடையாது. ஆனா எல்லாருக்கும் என்ன இருக்கணும்? தாகம் இருக்கணும். தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் ஆறுகளையும் ஊற்றுவேன். உன் சன்னதியின் மேலும் என் ஆவியும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசனத்தையும் ஊற்றுவேன். ஏன் ஊற்றுவாரு? அங்க தாகம் என்ன நடக்காது. ஜெபிச்சு முடிப்போமா? மகா இரக்கமும் கருபையும் உள்ள பிதாவே, உண்மை துதிக்கிறோம் ஐயா. எங்களுக்கு வார்த்தையின் மேல் தாகத்தை கொடுத்தீங்க. அந்த வார்த்தையாக உள்ள இயேசு கிறிஸ்து மேல் தாகத்தை தந்தீங்க. ஆவியை ஊற்றினீரையா, எங்களை வளர செய்தீரையா. அவனுடைய நிழலிலேயே நாங்கள் தங்கி எங்களுடைய ஓட்டத்தை சுமூகமாக முடிக்க எங்களுக்கு கிருபை தருவதற்காக நன்றி ராஜா. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்களின் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென்.